ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டராக ஆக்டராக பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியும். ஆனால் மாஸ்டர் வந்து அன்றைக்கி ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ சந்திப்போமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்திப்போமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம். I used to do styling and makeup and hair dress எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குரூ, இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்தில் தட் இஸ் த ஜேர்னி. ராகினுக்கும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் நடக்காது. இட் டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில். he has seen I have been a very protective sister towards Preetha and everything. But அதை தாண்டி we know because அவரும் ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய like more or less சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், என்னை நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கல. ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, வெட்டு பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலையா தலாவான்னு தெரில, நான் தலைன்னு சொன்ன பிரச்சனை தலா. ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ நான் பார்க்கல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி, பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில். நான் பார்த்தா அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம், விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர். அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில். பட் அது எப்படி வேணால் சொல்லுங்கள், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம். ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை, அதில் மட்டும் தெளிவாக இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன்.
So I wish him all the best and all the team and everybody all the best. And மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம். பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டனாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனால் நீங்கள் எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு என்னையை கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல, இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்கிறவங்க பெரியவங்களுக்கும், கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜி மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப், முத்தக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். என்னோடய ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நினைக்கிறவங்க, என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ். சார் நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லாயிருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில். ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறதுல நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய வேண்டுகோள்.
ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள், எங்கள் எல்லோரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு சி கஸ்தூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய இருக்குது. பட் நிறைய பேர் மேடையில் இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன். ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன், RRR அப்படின்னு. ராகின் ராஜ் டானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. யாருமே படம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார், மாஸ்டர், யூ ரியலி ஷேப்ட் ஹிம் ஸோ வெல். அண்ட் அது மட்டும் இல்லை, ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும். ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய. இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல். ஆடியோ லான்ச் நல்ல டென்ஷனான்னு கேட்டால் கிடையாது, எக்ஸாம் அப்படின்னாரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து. அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம். அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும், அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும். ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட், யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அண்டு அது ஒன்று. அண்டு பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. ராதா மேம் சொன்ன மாதிரி இது கலவை, இது எங்கள் பங்கு நாங்கள் போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், அதெல்லாம் நான் விழுந்துட்டேன். இது என்னோடய பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி எல்லோரும் வாழ்த்தி எல்லாம் பேசுனாங்க. ரவிமரியா அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் பார்த்திங்கன்னா நன்றி அது நன்றி அவர் ஏஎம் சரவண ஐயாவே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். சினிமாவில் நன்றியை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம கடமையை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத். அவர் தான் அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு யார் அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதிலிருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறவாமல் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. பிரேமநாத் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி எந்த உலகத்துக்கு போனாலும் யாருமே அவர் மறக்க மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவார். அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவர் நம்ம ராஜசேகர் மாஸ்டர் ஒரு சாங் அப்போ போகிறார். டான்ஸ் குரூப்லாம் எல்லாருமே டான்ஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறார். போனோன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு 4 நாள் நடந்து திடீர்னு பார்த்தா இவர் வந்துட்டார். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன தலைவா என்னாச்சு, நம்ம மாஸ்டர் பொண்ணுங்கள என்னாச்சு அப்படின்னா. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அவர் ஷூட்டிங்கில் திட்டுறாரு, பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு, எனக்கு இதுவாகலை, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்புறம் தான் உதாரணம் சொன்னேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் அவருடைய உதவியாளர்கள் எல்லாருமே திட்டுவார், அந்த நேரத்தில் வேலை ஆகிறதுக்கு திட்டுறாரு, இன்றைக்கி அதனால் திட்டினாங்க அப்படின்ட்டாக்க அவங்க போடலை, எல்லாருமே இன்றைக்கி வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு போய் சேர்ந்துட்டாங்க மறுபடியும் அங்கே போய்ட்டு. ஆனால் அன்றைக்கி சேர்ந்தது இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷமாக அழகாக ட்ராவலிங் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி ராகின் ராஜ் அறிமுக நாயகன், எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் விமர்சனங்களும் அதெல்லாம் தாண்டி அவருடைய
நல்லா அந்த ட்ரெயிலர்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. நான் நினச்சேன் ஒரு சாங்கில் வந்து, ஏன்னா அவர் வந்து நடனம் இருக்கிறார், அதனால நான் ஆசையாக இருந்தேன். சரி அவர் சூப்பரானவர் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சாங்கில் நான் பண்ணியிருக்கேன். கொண்டாட்டம்னு ஒரு படத்தில் அவர் இதில் நான் பண்ணியிருக்கேன். சரி எப்படி ஆடுவார்னு அப்படின்னு பார்த்தா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு தான் வருது. நான் ஃபுல் படமே பார்த்துக்கிறேன் சார். அதனால் வந்து உண்மையிலே ட்ரெய்லர் வந்து வெட்டு சூப்பராக நல்லா ஓடணும். அதே மாதிரி நம்ம ஐயனார், வேங்கை ஐயனார் அவரும் தயாரிப்பாளர், அதே மாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கார் தயாரிப்பாளர், மன்னார் ஒரு படம். அதனுடைய தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், எல்லாமே வந்திருக்காங்க, யாருமே ஒரு மிஸ் பண்ணல. ஏன்னா அப்படி ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்லா வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். வெட்டு படம், ஏன்னா நான் ஒரு ஸ்டண்ட் மீடியாக ஆகணும்னு ஆசைப்பட்ட உடனே நான் கற்றுக்கிட்டது சிலம்பம் தான். அந்த சிலம்பத்தில் சொல்லிக் கொடுக்குற 3 வார்த்தை, அறுப்பு வெட்டு குத்து, அவ்வளோதான். அந்த 3 வார்த்தை தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. அது மூலியமாக தான் நான் சினிமாவில் ஒரு 25 வருஷமாக ஒரு 250 படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வெட்டு திரைப்படத்தில் இயக்குனர் ப்ளஸ் இணை தயாரிப்பாளர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரேம்நாத் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி ஹீரோவை செட் பண்ணியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதனால் ஹீரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வந்த மீடியா எல்லாருக்கும் நன்றி இல்லை, வணக்கம். சாரி, மறந்துட்டேன் என்னென்னமோ யோசிச்சு. ஸோ மீடியா சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். ஸோ தயவுசெய்து இது மக்கள்கிட்ட சேர்த்துங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். ஸோ சின்ன படங்கள் கூட நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட். அதை பற்றி பேசுங்க, அது தெரியாமல் போயிடுது. ஆஸ் வனிதா மேம் சொன்ன மாதிரி சின்ன படங்கள் இருக்குது, ரிலீஸ் ஆகிருக்கு, அது கூட சொல்லுங்கள் தயவுசெய்து. ஸோ நாங்களும் படம் ரொம்ப கஷ்டப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கடலில் அலையா நாங்களும் தான் வந்துட்டு இருக்கோம். பெரிய அலை வரும், சின்ன அலையும் வரும். ஸோ சின்ன அலை உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்காது. பெரிய அலை வந்துச்சுன்னா முழுங்கிடுவீங்க எல்லாம். ஸோ அதால் எங்கள் கூடயும் எந்த சின்ன அலை கூட விளையாடுங்க. ஸோ தயவுசெய்து அது சொல்லிக்கிறேன் இந்த மேடை மூலியமாக. ஸோ சார், கஸ்தூரி சார் உங்களதான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பார். உங்களை பற்றி வாரத்தில் ஒரு 3 நாளாவது எங்கள் வீட்டுக்கார் உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இவ்வளோ இந்த 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 பொசிஷனில் இருக்கார் கஸ்தூர்ராஜ். ஸோ நீ வந்து கவலைப்படாத, நம்மளும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை சார். ஸோ நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர் தாண்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களை தான் ரொம்ப அட்மைராக பண்ணி சொல்லிட்டு இருப்பார். ஸோ வாங்கை ஐயனார் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் சத்தியமாக சாருக்கு இந்த கேரக்டர் கொடுக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் சரி, ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு நாங்கள் இப்படி பூசுகிறோமே அన్న ஒரு கில்ட்டு எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த சாரை எங்கள் படம் இப்படி வெளியே விடுறாருன்னா அது ரொம்ப கடமைப்பட்டுக்கிறோம் சார் உங்களுக்கு. ஸோ சார் ரவி மரியா சார், உங்களை டிவியில் பார்த்து உங்கள் கேரக்டர் ரொம்ப ரசிச்சிருக்கோம் நாங்களும். எங்கள் வீட்டுக்காரு உங்கள் ஃபேன் சார் ஆக்சுவலி. அண்ட் ராதா மேம் சூஸ் பண்ணது நாங்கள் தான். ஸோ என் பையனுக்கு என்ன மாதிரி ஒரு அம்மாவாக வேணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் ராதா மேம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிர்மல் அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் மழையில், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த படத்துக்கு இதுதான் நாங்கள் பண்ணலன்னு இல்லை, ஐ இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மழையில் ஒரு 10 நாள் மழையில் பண்ணிகிட்டே இருந்தோம். யாருமே இது வலி அது வலி எதுவும் சொல்லாமல் ரொம்ப எங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படியே பிரேம் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ரொம்ப கவனிப்பார் நாங்கள் சென்னை வந்தாலே. ஸோ ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டுக்காரு ஃப்ரெண்டு சிஷ்யன் எல்லாம் சொல்லிக்கலாம். சென்னையில் ஒரு ஆள் எங்களுக்கு இருக்காருன்னா அது பிரேம் தான்.
ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல கண்டென்ட் உள்ள படம் வித் ஆக்ஷனோட சேர்ந்துருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாம் தமிழ் படத்துக்கே ஃபேன் ஆக்சுவலி நான் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணி பார்த்த படம் வந்து துள்ளுவதொலை சாரி, அந்த படம் தான். எனக்கு தமிழே வராது, ஆனால் அப்போது அந்த சிடி இருக்கும், அந்த சிடி பார்த்து ரசித்த ஒரு டைரக்டர் யாருன்னா செல்வராகவன் சார், அதுக்கப்புறம் தனுஷ் சார். ஸோ இவங்க தான் எங்களுக்கு மைண்டில் இருக்க ஃபஸ்ட்டு நான் பார்த்த படங்கள். அதுக்கப்புறம் எல்லா படமும் பார்த்துருக்கேன். நான் வந்து செல்வராகவன் சாருக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான இங்கே ஒரு ஆடியோ லான்ச். வெட்டு, நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான டைட்டில். இந்த ஹீரோ பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு தனுஷ் சாரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. வந்திருந்த அனைவருக்கும், செல்வமணி சார் வந்திருந்தாங்க, அதே மாதிரி ரவிமரியா சார், கஸ்தூராஜா சார் மற்றும் அனைத்து எங்கள் கலை உலக நண்பர்கள், முத்துக்காலை, கிங்காங்க, ராதா மேம், இவ்வளோ அழகாக தமிழ் பேசுவான்னு தெரியாது. ஹாஜா ஷரீப் நண்பர் வந்திருக்காங்க, ஹாஜா ஷரீஃபு, எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா அம்மா ராஜசேகரை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை மறந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அவங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு நான். அவங்க அப்பா பேர் ஆறுமுகம். உரிமை குரல் படத்தில் எம்ஜிஆர் கூட ஃபைட் பண்ணியிருப்பார். தம்பி வந்து 4வது ஜென்ரேஷன் அவங்க சினிமா உலகம். ராஜசேகர் அண்ணன் வந்து கில்லி சேகர்னு பேர். நாங்கள்லாம் ஒன்றா எம்ஜிஆர் நகரில் போய் ஃபைட்ரு, அப்போ நானும் ஸ்டெண்டூரில் சேர்றதுக்காக ஃபைட்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ ராஜசேகர் கொஞ்சம் சின்ன சேர்த்தார். அப்படி ஒரு வளர்ந்த பையன் இன்னைக்கு வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கில் போய் ஒரு தெலுங்கில் போய் சூப்பர் ஸ்டாராக ஒரு மாஸ்டரா வந்து விலகி இன்னைக்கு வந்து ஒரு படத்தை தயார் பண்ணல வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுறோம் அம்மா ராஜசேகரை. உண்மையிலே பெரிய விஷயம். அதை ஒரு இதில் நம்ம ரஜினி சார் கூட சாங்கில் பண்ணியிருப்பாரு. நான் ஆட்டோக்காரன் சாங்கில், அட இருமா நீ வேற, எங்கள் வீட்டில் தான் பேச, அப்படி ஒரு சாங்கில் சூப்பராக டான்ஸ் ஆடியிருப்பார் அம்மா ராஜசேகர். தெலுங்கில் 300 படங்கள் மாஸ்டர் உருவாக்கி டான்ஸர் ஆகி இன்றைக்கி வாரிசை உருவாக்கியிருக்காரு. அவங்க அப்பா, உங்கள் தாத்தா வந்து பெரிய மாஸ்டர், எம்ஜிஆர் காலத்து கூட ஃபைட் பண்ணவர். உங்கள் வீட்டில் அவங்க தாத்தா கூட நல்லா வீட்டில் வந்து காஃபி சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப எம்ஜிஆர் நகரில் வீட்டில் நிறைய வாட்டி வந்திருக்கேன். உங்கள் பெரியப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்படி ஒரு கலை உலக வாரிசு இன்னைக்கு வந்திருக்காருன்னா உண்மையில் நல்லா கைத்தட்டுங்க, அவருக்கு நல்லா கைத்தட்டு கொடுங்க. அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ஹீரோ, ஒரு 17 வயசில் இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோ கொண்டு வந்திருக்காரு அம்மா ராஜசேகர்னா அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம ஐயனார் அண்ணன், அவர் ப்ரோக்ராம் கூட நான் போயிருக்கிற வாடிக்கு பிரேம்நாத் கூட்டி போயிருக்காரு. பிரேம்நாத்தை பற்றி நான் சொல்லணும். நானும் பிரேம்நாத்தெல்லாம் ஒன்றா சைக்கிளில் நடிக்க அலைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு நாட்டியாலயான ஒரு அற்புதமான டீம் ஆரம்பித்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் போட்டிருக்க சட்டம் மட்டும் வெள்ளை இல்லை, அவர் வச்சிருக்க தாடி மட்டும் வெள்ளை இல்லை, அவர் மனசும் வெள்ளை, பிரேம்நாத்தனுடைய மனசும் வெள்ளை என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பூவாயம்மன் மூவிஸ், சேலம் வேங்கை ஏனார் அவர்களின் தயாரிப்பில், நம்முடைய நண்பர் பிரேம்நாத் அவர்களின் இணை தயாரிப்பில், இங்கு பிறந்து தெலுங்கில் கொடிகட்டி பறக்கும் இயக்குனர் அம்மா ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் வெட்டு திரைப்படம் தமிழகத்தில் உங்கள் முன்பாக இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் சினிமா உலக ஜாம்பவான்கள், என்னுடைய அன்பு சகோதரர், திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களுக்கும், மூத்த இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஹீரோ இருவரையும் உருவாக்கிய பிரம்மா இயக்குனர் கஸ்தூராஜா அவர்களுக்கும், இந்த படத்தில் புதிதாக அறிமுகமாகி தமிழ்நாடு மக்களை கவர இருக்கும் அம்மா ராகின்ராஜ் அவர்களுக்கும், மேலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும்,
பார்வையாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு விஷயம் ரிவீல் ஆனிச்சு, இது ஃபுல் பேக்டு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு. வழக்கமாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் படம் எப்போ உருவாகும்னா, இங்கே தமிழில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ உருவாக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரி போயிடலாம், அடுத்து ஒரு சின்ன ஒரு 2 ஃபைட் வச்சு ஒரு ஆக்ஷன், அது கிளிக் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5ஆவது படம் 6 படம் 6ஆவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாகலாம் அப்படின்னா இப்போ உள்ள இயக்குனர் எல்லாமே நினைப்பாங்க. வாரிசு நடிகளை உருவாக்குற அப்பாக்களும் அதான் நினைப்பாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான், அதை மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி வெட்டு படத்தை அம்மா ரமேஸ்வர் அவர் இயக்கியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே இது கூஸ் பம் மாதிரி இருக்கு. அந்த வெட்டுங்கிற லெட்டர் பாருங்களேன், அம்மா 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 அம்மான்றது. அது யாருக்கு விட்டான்னு தெரியல அந்த ஐடியா. வெட்டுன்னா டக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி ரத்தமும் சதயமான படமாக இருக்குமோ அப்படி நினச்சிடக்கூடாதுங்கிறத அந்த வெட்டு லெட்ரு ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஜேஷ் டைரக்டர், அம்மா ராஜ் ஹீரோ, அம்மா பற்றிய கதை. இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற போது அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு ஆர்கே செல்வமணி சார் சொல்லுவாங்க அடிக்கடி, நான் என் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் கூடிய விரைவில். டேய் ஓம் பொருளை நீ விற்கக்கூடாது, மற்றவங்க தான் விற்கணும், அதனால் ஓம் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு. சரி, நான் அவருடைய அன்பு ஆணை எப்பயுமே கேட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெல்விஷர் சினிமாவில் எனக்கு இருக்கிற 2-3 வெல்விஷரில் முதன்மையான வெல்விஷர் ஆர்கே செல்வமணி சார். எனக்கு ஏதாவது பிரச்சனை போய் அங்கே நிற்பேன், 5 நிமிஷத்தில் பனி மாதிரி தொலைச்சி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நானும் என்ன பண்ணேன், நம்ம டேரக்ஷன் பண்ண வேணும். ஏற்கனவே நம்ம ஜீவா சார் ஒரு சூப்பர்வுட் சவுத் ஈஸ்டருடைய பையன் ஜீவா சார் நம்ம தான் அறிமுகப்படுத்தினோம். அப்புறம் நட்டியங்க நடராஜ் சாருக்கு ஏபிசியில் ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம். அந்த நம்பிக்கையில் இருந்தால் கூட செல்வமணி சார் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவர் 16 படம் டைரக்ட் பண்ணவர், பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்குனவர் தன்னுடைய ப்ரொடக்ஷனில். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்பி தான் இப்போ அவருடைய ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஷ் சார் ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாற்றிட்டார். ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும், நம்ம பையனை என்ன மாதிரி வளர்க்கணும், அவனை படிக்க வச்சு அவனை என்ன ஸ்போர்ட்ஸில் பண்ணணும், டென்னிஸில் பண்ணணுமா, வாலிபாலில் பண்ணணுமா, அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்ணுறதோட வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க, சார் அவங்க என்னால் பியானோ கலைஞர் வர முடியல, அவனை பியானிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினச்சேன் சார், வீட்டுக்கு குடும்பம் கஷ்டம், அதனால் அந்த பக்கம் போக முடியல, அப்படியே +2லேயே படித்து நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வாரிசு மேலே திணிக்கிறது தான் இன்றைக்கி பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைகளை படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் விதி நம்ம பிளட்டு தான் நாங்கள் போகுது, அவனும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜேஷ் சார் இப்படி ஒரு தெளிவான முடிவு என்னை எடுக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது முடிவில்லை, குழப்பிக்கிட்டு இருக்கேன் மனசை. ஏன்னா செல்வமணி சார் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த மேடம் விழா முடிஞ்சதுக்கப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம். நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இல்லை ஒரு புதுமுக இயக்குனரை உருவாக்குறாங்கன்னு. இருந்தாலும் அது வெட்டு படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷாம் கே நாடி சார் கேமரா பண்ணியிருக்காங்க. ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷாட் வைக்கணுமோ அதெல்லாம் வைக்காமல் ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி, ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷாட் வைக்கணும் அந்த ஷாட்லாம் வச்சுருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே. ராகின்ராஜ் உண்மையிலே உங்கள் ஹைட்டு, உங்கள் அழகு, இதெல்லாம் உண்மையிலே நீங்கள் ஒரு பேன் ஸ்டார் ஆகிடுவீங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. நான் பேருக்காக சொல்லலை, சில சமயம் மைண்ட்லேருந்து உதிக்கும். தனுஷ் சார் இவ்வளோ ஹீரோ ஆகணும்னு யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க, அவங்க அப்பா நினச்சார். அந்த நினைப்பு தான், அந்த எண்ணம் தான், எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க, அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும். அவ்வளோ பெரிய ஆக்ஷன் தான் என் பையன் பண்ணுவான். ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான், பேன் ஸ்டார் ஹீரோ நிற்பான், ஒரு யஷ் மாதிரி நிற்பான், ஒரு ஷாருக் கான் மாதிரி நிற்பான். ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ராதா மேடமாக இருக்கட்டும், விஜய் மேடமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம முத்துக்கால் அண்ணன், விஜய் கணேஷ் அவர்கள், கிங்காங் அவர்கள், அப்புறம் கராத்தே ராஜா அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த விழாவில் ப்ரெஸ் கம்மியாக இருக்குது. இங்கே உள்ள விஐபிக்கெல்லாம் 3-4 விஐபி தான் வந்திருக்காங்க. ராகின்ராஜ் உன்னுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே ஒரு 500 கேமரா இருக்கும். இங்கே விஐபி எல்லாம் ஒரு 50 விஐபி இருப்பாங்க, இடம் கிடைக்காம கீழே முள்ள பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புது பையன் உங்களை நம்பி தான் வரணும். இன்றைக்கி உங்களை விட்ட சினிமாவுக்கு வேறு நாதி இல்லைங்க. நிஜமாவே மீடியா எழுதுறது தான் இவ்வளோ வசூல் எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ நீங்கள் தான் எழுதுறீங்க.
இத்தனை கோடி டாக்ஸு நீங்கள் தான் எழுதுறீங்க. எப்படி எங்களுக்கு தெரியல, படம் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியுது, எழுதுங்க எதையாவது. ஒரு படத்துக்கு அங்கேருந்து வந்திருக்கோம், உங்கள் மூலமாக தான் போய் சேரணும், வேறு வழியே இல்லை. இன்றைக்கி போஸ்டர் ஒட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு, ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு, ஒவ்வொரு தியேட்டருக்கும் ட்ரெய்லர் அனுப்புவோம், அதுவும் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன இருக்குது? உங்களை தவிர வேறு வழியே கிடையாது. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படத்தை பற்றி 4 நல்ல வார்த்தை எழுதுங்க. அந்த பையன் பெரிய ஹீரோவாக வருவாருங்கிற அறிகுறிகள் அத்தனையும் இருக்குது. உங்களை விட அதிகமாக மறுபடியும் கூட்டம் கூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்குவார் அவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்கள் திறந்து விடுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப பிளஸ்டாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா ஒரு புது ஆக்டராக, நான் ஹீரோவாக நான் சொல்லிக்க மாட்டேன், ஒரு புது ஆக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸாக இந்த மாதிரி கெஸ்ட்டு எங்காக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த படம் பற்றி பேசணுன்னா, இந்த படம் ஒரு 2 years பேக் எங்கள் அப்பா அவர் 1 மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் இப்படி இருக்கும்போது நான் படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படங்காக கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி செலவு பண்ணுறாங்க என் மேலே. அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட 110% தந்த இந்த மூவிக்காக. ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ 28th March இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தெலுங்குல நல்லா ரன் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம்னால சரியாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல படம், ஒரு ஆனஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவல் போகிறான்னு ஒரு படம். ஸோ யார் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்களோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லலாம், ஆனால் நான் ரொம்ப இந்த சந்தோஷத்தில் என்னால் சரியாக யோசிக்கவும் இல்லை. எல்லோரும் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் பேசினாங்க. எல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மீடியாவங்க நல்லா இந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகும் பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை. ப்ளஸ் சின்ன படம் அது. நான் ஒரு சின்ன ஆக்டர், நான் இன்னும் என் டிகிரி ஃபஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்னப்போலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நானும் என் அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, சினிமா தான். சின்னப்போலேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு தந்துச்சு. ஸோ அதே சாப்பாடில் நானும் பெரிய ஆளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு பிளான் பி படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை, பிளான் ஏ தான் இருக்குது, ஒரே பிளான், அதுவும் சினிமா. ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கல, நான் ஒரு பிளானில் இருக்கேன் நான். ஸோ நல்ல ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் திருப்பி வருவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆடியோ கேசட் வெளியீட்டு விழாவிற்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான், சினிமா பட உலகில் மிகப்பெரிய ஜாம்பவான் அன்னார் கஸ்தூரி ராஜா அவர்களே, மரியாதைக்குரிய அருமை நண்பர் ஆர்கே செல்வமணி அவர்களே, அருமை தயாரிப்பாளர் டைரக்டர் ரவி மரியா அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா ராஜசேகர் அவர்களே, ராதா ராஜசேகர் அவர்களே, ஆக்டர் ராஜ். ஐயா மன்னிக்கணும், தயாரிப்பாளர் இல்லைன்னா ஒரு 24 சங்கமும் கிடையாது. அந்த தயாரிப்பாளரை சொல்ல நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசருங்கிறதுனால அவர் ஞாபகம் வச்சுக்கல, மன்னிச்சுக்கங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே வருகை இப்படி பார்த்தா நானும் மறந்துட்டேன். வனிதா அவங்கள வந்து எனக்கு டென்ஷனில் யாரும் தண்ணி கொடுக்கல வனிதா காரு, அதனால தான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அண்டு ரவி சார், அவரை நான் விழுந்து சிரிச்சிருக்கேன் அவர் காமெடியை பார்த்து, நிச்சயமாக புஷ்பா காமெடிலாம். ஸோ அவர் வந்து இன்றைக்கி என்னை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த படத்தில் அவர் இருப்பார்னு நினைக்கிறேன், என்னோடய படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ராதா ஆக்டர் அவர்களே, வனிதா விஜயகுமார் அவர்களே மற்றும்
கரத்திராஜ் அவர்களே, ஆக்டர் முத்துக்காளை அவர்களே, ஆக்டர் கிங்காங் அவர்களே, ஆக்டர் விஜய் கணேஷ் அவர்களே, கரத்திராஜ் சொல்லியாச்சு. என்னுடன் சேலத்திலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கும் அருமை மைத்தினர், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ போயம்மன் நாடகம் என்று நான் சிறு வயசில் ஆரம்பிக்கிறதுலேருந்து என்னுடன் பயணித்து என்னோட நாடகத்திற்கு அனைத்து உதவியும் செய்தவர் அருமை மைத்தினர் KP முருகேசன் அவர்களை வருக வருக என வரவேற்று, அவருடன் வந்திருக்கும் அருமை நண்பர் திரு சண்முகம் அவர்களும் 30 ஆண்டு என்னுடன் பயணித்து வருகிறார். அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆட்டியாமட்டியிலிருந்து வந்து வரவேற்பு புரிந்திருக்கும் செந்தில் அவர்களுக்கும், அருமை மருமகன் ராம்குமார் அவர்களுக்கும், திரு அவதார் கரா என்னை தமிழ் படத்தில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் நமது பிரேம்நாத் தான். நான் அப்புறம் சொல்கிறேன். செந்தில் ஆட்டியாமட்டி அவர்களையும், குழந்தைவேல் மற்றும் சீனி, எக்ஸ் கவுன்சிலர் செல்வராஜ், சக்தி, கல்யாண சுந்தரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னோட வந்திருக்காரு. அவரையும் வருக வருக என வரவேற்று, நான் ஒரு ஆண்டுக்கு முன்பு நமது பிரேம் சார் வந்து ஃபோன் பண்ணார். சார், ஒரு அருமையான ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் எனக்கு என்னன்னே தெரியல. சரி, போயம்மன் மூவிஸ்ன்னு நம்ம வருடந்தோறும் ஒவ்வொரு சாமி பேரில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் போகலான்னு. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் சார், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, நல்ல ஒரு லேபிளு, நீங்கள் வாங்கினாரு. சார், ஹைதராபாத்தில் போய் ஷூட்டிங் எங்கே சார், நான் சேர்மனாக இருக்கிறேங்க, இப்போ போய் நான் விட்டுட்டு நான் எப்படி சார் அங்கே வந்து நான் போய் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் வாங்க சார்னு ஃபஸ்ட்டு போனோம். போய் மேடத்தையும் டைரக்டரையும் பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த நாள் ஷூட்டிங் அப்படின்னாங்க. அப்புறம் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போனோடனே அவர் டைரக்டர் என்ன பண்ணார், ஒரு ஃபஸ்ட்டு நாள் ஒரு நாள் ஷூட்டிங், ஒரு துப்பாக்கியில் சுடுற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனை வந்து ஒரு குடோனில் எடுக்கிறாங்க. என்ன பண்ணார், ஃபுல்லாக வேஷத்தை அந்த கருப்பு, அதாவது காலையில் இங்கேருந்து அந்த கருப்பு பிளாக்கு பூசுவாங்க. அதை பூசிட்டாங்கன்னா அது வந்து ஈவினிங் 6-6:30 தான் நாங்கள் பண்ணுவாங்க. இந்த மூக்கில் வளையங்களையெல்லாம் போட்டு, எனக்கு என்னடா நம்ம ஒரு சேர்மேன், ஒரு நாளைக்கு நம்ம 200 பேர் 300 பேர் வந்து சந்திக்கிறாங்க, இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்களே, என்னடா அது அசிங்கமாக இருக்குமே, நாளைக்கு நம்ம ஊரில் நம்மளை படம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்றத முன்னால் உட்காந்துட்டு இருக்கிறவர் தான் எனக்கு எல்லாம் கழுவி விட்டார். அந்த இவர் டேரக்டர், அவர் வேலூர்காரர், எனக்கு தெரியாது முன்ன பண்ண, நானும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங், அப்புறம் ஒரு 7 நாள் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பையன் போயிட்டான். டைரக்டர் சொல்கிறாரு, ஏடா டேய், அவர் எவ்வளோ பெரிய ஒரு சேர்மேன், நீ ஒரு பிச்சைக்காரன், நீ வந்து அந்த வேஷம் போட மாட்டேன்ட்டியா, போடா அப்படின்ட்டாரு. அதாவது அந்த ஃபாரஸ்ட்டில் நான் எனக்கு இந்த படத்தை இன்னும் பார்க்கல சார், டைரக்டர் பிரேம்நாத் இன்னும் இந்த படமே பார்க்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ராகின் வந்து அந்த 7 நாள் 8 நாள் எங்களோட ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த அவங்க பட்ட கஷ்டம் இருக்குதுங்களா அண்ணா, நானும் கஷ்டம் தான். அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாளே கீழே விழுந்துருச்சு, கேமரா என் மேலே விழுந்து இன்னும் வலி. அந்த கேமரா ஃபஸ்ட் நாள் அவ்வளோ அருமையாக இருந்தது. டைரக்டர் சொன்னார், இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், ஏன்னா அந்த கேமரா அவ்வளோ பெரிய கேமரா, 3 கேமரா அப்படியே மேலே விழுந்துருச்சு. விழுந்து அப்படியே எல்லாமே காயம் சரிச்சிருச்சு, ஓட முடியாது, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. அவ்வளோ ஒரு வெறித்தனமாக நான் இருந்தாலும் அந்த கொள்கையை உடலை, நம்ம அது நடிச்சே ஆகணும்னு சொல்லி நல்லா பூரா ரன்னிங் சீனே தான், கதாநாயகனை துரத்துற சீனே தான். எங்களுக்கு இதே கிடையாது, ஃபாரஸ்ட்டில் எல்லாம் முள்ளாக ஓடணும். அது உண்மையிலேயே நான் இப்போ என்கிட்ட சொன்னார் சார், சொன்னார் பிரேம்நாத் சார், அதாவது சினிமான்றது எல்லாம் தெரியும். ஒன்று அவர் அண்ணன் சொல்கிற மாதிரி தண்ணி, லேடிஸு இந்த மாதிரி வந்து போய் ஒவ்வொரு இது பண்ணுறதுனால சினிமாவில் நிறைய பேர் வந்து நிறைய பணத்தை இழந்துட்டு நிறைய பேர் 99% அப்படி இருக்கான். ஆனால் பிரேம்நாத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்காக சொல்ல, அதாவது அவர் இது பண்ணாருங்கிறதுக்காக நான் சொல்ல, சார் இந்த படத்தை நாம் நடிச்சிருக்கிறோம், இந்த படத்தை தமிழ்நாட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாரு. நான் எதுவுமே பேசலை, கேளுங்க, மேடையில் தான் இருக்கார். சார், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் என்னை சினிமாவில் ஏமாற்றிட்டு போயிருக்கிறான். ப்ரெசன்ட் இப்போ தற்போது வரைக்கும் நிறைய ஏமாற்றிட்டு போயிருக்கான். எங்கள் வீட்டில் கூட நிறைய பிரச்சனை, சினிமாவுக்கு போகிறீங்க அது சரியாக இருக்காது. ஆனால் ஜெயிப்பேங்கிறது எனக்கு எங்கள் போயம்மன் மேலே நம்பிக்கை இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா
நாம் நேர்மையான ரூட்டில் போகிறோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். அதுக்கு உதாரணம் இந்த வெட்டு. நான் இன்னும் படம் பார்க்கல, இன்னும் இது வரைக்கும். இப்போ என்னை கூப்பிட்டார் ஹைதராபாத்துக்கு, அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருந்தனால போக முடியல. ஃப்ரீ ஷோ பார்க்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அவர் சாரும் கூப்பிட்டாரு, போக முடியல. ஆனால் இன்னும் இன்றைக்கி தான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் சேலத்துலேருந்து. அவர் சொன்னார் என்னென்ன ஒர்க் வேணுமோ அமௌண்ட்டு நான் அனுப்பிச்சுடுவேன். ஆனால் இன்னும் இது வரைக்கும் நான் படம் நான் பார்த்ததில்ல. அவ்வளோ கண்மூடித்தனமாக பிரேம்நாத் வந்து ஏமாற்ற மாட்டார். எனக்கு கிட்டத்தட்ட இப்போ எங்கள் பண்டிகைக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வருவார், வருஷம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வருவார். கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் ஃபங்க்ஷன் நடத்துவேன். ஆனால் ஒரு 100 ரூபா கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஆர்டிஸ்ட்டு ஒரு ரேட் பேசிட்டு இங்கே ஒரு ரேட் பேசுவாங்க. ஆனால் அவர் அப்படி பேசவே மாட்டார். என்ன அவர் பாருங்க, இந்த அமௌண்ட்டு தரேன், அக்கௌண்ட்டு தரேன், நீங்கள் போட்டுருங்க, இவ்வளோதான் கூட்டிகிட்டு வருவார். நீட்டாக கூட்டிகிட்டு வந்து நீட்டாக நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு போவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரை நம்பி தான் நான் வந்து இப்போ இந்த படம் இல்லை, வருஷம் நான் இப்போ 3 படம் போயிட்டுருக்குது. படம் 3 படம், லில்லி புட்டு, என்டர் தி டிராகன் 3 படம் இப்போ போயிட்டுருக்குது நம்ம பூவாயம்மன் மூவிஸில். இருந்தாலும் அவர் பிரேம்நாத் சார் வந்து அவர் வச்சு தான் நான் எல்லாமே செய்வேன். காரணம் கேட்டிங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய பேர் நல்லவங்களை பார்க்க முடியாது, நான் பார்த்துட்டேன். நல்லவங்களை பார்க்குறது ரொம்ப 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 கஷ்டம். நிறையா நம்மளை ஏமாத்துறது, பொய் பேசுறது, இந்த மாதிரிலாம் சினிமாவில் இருக்காங்க. ஆனால் நமது பிரேம்நாத் சார் வந்து என்னை வந்து அவருக்கு தெரியும் நான் எப்படின்னு. அந்த பூவாயம்மன் ஒரு மூவிஸில் ஒரு படத்தை நம்ம ஒரு கம்பெனி இயக்கிக்கிறோம். அந்த கம்பெனி நல்ல நல்ல நிலைமையில் கொண்டு போய் உடன் என்று கூறிக்கொண்டு என்னை நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இதை அழைத்த நம்ம டைரக்டர் அவர்களுக்கும் மை ஒய்ஃபு, அந்த அம்மாலாம் சும்மா சொல்லக்கூடாது. ஐயோ, அந்த ஷூட்டிங் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பம்பர மாதிரி ஆடுவாங்க, பம்பர மாதிரி வேலை செய்வாங்க. அந்த மாதிரி நைட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே இதாக இருக்கும். இது சினிமா அவ்வளோ பாவம். அந்த அம்மா சும்மா பாவம். அவ்வளோ நம்ம ராகின்ஸ் நல்லபடியாக வளருவாப்புல, நல்ல நம்பிக்கை இருக்குது. படம் நல்லா வந்திருக்குது. நான் பார்க்கல, இருந்தாலும் ஏன்னா அங்கே ஷூட்டிங் போனவங்க ஒரு 7-8 நாள் ஷூட்டிங் போனவங்க வரைக்கும் சொல்கிறேன் நான். அருமையான படம், சினிமா கண்டிப்பாக இது வெள்ளை என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி வரைவேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறது. என்னை அன்பாக இந்த விழாவிற்கு அழைத்த என் அன்பு அண்ணன், அன்பு தலைவர், வேங்கை மல்லூர் தலைவர் ஐயனாரண்ணனுக்கு என்னுடைய அன்பான நன்றி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து சந்தானக்காடு வீரப்பனா பண்ணியிருந்தேன், ஒரு 16 வருஷம் இருக்கும். அதிலிருந்து அந்த தொடர்லாம் பார்த்துட்டு என் மேலே ரொம்ப அன்பு. அண்ணா வீட்டுக்கு ஊருக்கெலாம் நான் அழைப்பாங்க. ஒரு 16 வருஷம் அண்ணன் பழக்கம். என்னால் எப்பவும் மறக்க மாட்டாங்க. அந்த அன்பு எப்பவும் உண்டு. அண்ணனுடைய அன்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை அன்பாக அழைத்த கோபிநாத், பிரேம்நாத் அண்ணன், அவங்களுக்கு என்னோட நன்றி. துள்ளுவத இளமை படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் சார். நம்ம ஆஃபீஸ்லாம் நான் வந்திருக்கேன். அதில் வந்து பாலாஜின்னு ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் இருப்பார். அதில் வந்து ஒரு தெலுங்கு கேரக்டர் நடிச்சிருப்பேன். ஒரு அது யாருக்குமே அதிகமாக தெரியாது, மொட்டை அடிச்சிருப்பேன். அப்போது அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு அந்த படத்தில், அது சாரோட படத்தில் நடித்தது. இந்த மேடையில் இங்கே நான் இருக்கும்போது இந்த விழாவுக்காக நான் ஒரு அன்பாக அழைப்பு கொடுத்தேன். அதாவது ஐயனாரனுக்கு தெரியும், வெரைட்டி புக்கோடைய ஓனர் வர்கீஸ் அண்ணன் வந்திருக்காங்க. அதில் நிச்சயமாக சொல்லி ஆகணும். அவரால் தான் இன்றைக்கி வந்து கமல் சார் கூட நடிக்கக்கூடிய இது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வந்தது. பெரிய விஷயம். நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை வளர்த்து விட்டவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து காட்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நன்றி விசுவாசத்தோட நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய வெரைட்டி புக்கு பார்த்துட்டு தான் கமல் சார் வந்து, நான் புருஸ்லி மாதிரி அந்த கட்டோடையே இருப்பேன், அந்த ஃபைட் ஸ்டான்ஸ் நின்றுப்பேன். அதை பார்த்தா வந்து என்னை வந்து கமல் சார் கூப்பிட்டு கராத்தே ராஜான்னு இந்த பேரை, கராத்தே மாஸ்டர் கராத்தே ராஜா வச்சு இன்றைக்கி உலகம் பூரா என்னை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு கமல் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வர்கி சாருக்கும் நான் நிறைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரால் நிறைய பலன் அடைஞ்சவங்க தெரியும். கம்பெனியில் கொண்டு போய் நம்ம ஒரு ஃபோட்டோவை காட்டி நமக்கு பெரிய வாய்ப்பு வந்தது. அந்த நன்றியோடு உங்களுக்கு சொல்கிறேன் சார். இப்போ இந்த வெட்டு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் மனதார வாழ்த்துகிறேன். இதில் நடித்த அன்பு தம்பி ராகின் தம்பி, அவருக்கு என்னுடைய அன்பு நன்றி. அதோட அம்மா ராஜ்சேகர் சார், டைரக்டர், அப்பா, அவங்க அம்மா எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐயனாரனுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெட்டப் போட்டுட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தார். ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல. அப்போவே ஒரு மேக்கப் மேன் சொன்னார், அம்மா எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குமா உன்னை இந்த மாதிரி கெட்டப்பில் பார்க்க அப்படின்னு சொல்லார். அது எல்லாரும் தெரியல, நம்ம பல்லபடியாமலே போயிடுச்சு அந்த படம்.
ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சுந்தரா ட்ராவல்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சார்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல, உங்களை பார்க்குற வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவருடைய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக எனக்கு அந்த வில்லேஜ் டைப் ஆஃப் ஸ்டைல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் சார் அதுக்கப்புறம் படம் பண்ண முடியாமலே போயிட்டீங்க. ஸோ ஐ மிஸ் ஹிம். ஆக்சுவலாக கஸ்தூராஜா சார் மாதிரி டேரக்டர்ஸ் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வரணும், அவரை மாதிரி அந்த ஸ்டைலில் படங்கள் இப்போ பண்ணணும்னு எனக்கு நிறைய வரணும், அந்த மாதிரி திரும்ப படங்கள். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் திஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ சார். இந்த மாதிரி நான் டிவியில் பார்ப்பேன், ஆந்திராவில் தெலுங்குலேயே பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படியே சித்த நான் என்னோட தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமானு ஏங்கியிருந்தேன். அந்த ஏகத்தை கிளியர் பண்ண சார் வேங்க நம்ம வேங்கை தான் நம்ம கூப்பிடுவேன். நீங்கள் சேலம் வேங்க ஐயனார் சார், தேங்க்யூ. என்ன அவரை பற்றி நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் அவருக்கு ஏன் கிடச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம். பிரேமா சொன்னார், எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார், அவர் நான் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. ஒரு வாட்டி பார்த்தேன், என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு பட்டு புடவை ஒரு இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு பட்டு புடவை ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தார். அவரோட அந்த பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினார். சரி இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எந்த கேரக்டர் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா பாடி மொத்தம் பிளாக்கு பெயிண்ட்டு. ஸோ அது அது ஒன்றே இருக்குது. அது என்ன பண்ணுறது, நான் பிரேம்கிட்ட கேட்டேன், இவர்கிட்ட பண்ணுவாரானா ஓகே அப்படின்னாரு. சத்தியமாக நான் கண் கலங்கினேன். அவர் பட்ட கஷ்டம் உண்மையாகவே. இன்றைக்கி அந்த படம் இன்றைக்கி அவர் கையிலே வந்திருக்குன்னா அது உண்மையாக சொல்லுவாங்கள்ல, கஷ்டம் யார் கஷ்டப்பட்டால் அது பலன் உண்டுங்க. அந்த ஓடுறது அவர் வயசில் ஓட்ட நான் 5-7 நாள் எடுத்தேன் அந்த ஃபைட்டில். ஷாம் கேமரா பெரிய கேமராமேன் இவரெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க, எதுக்கு வேறு யாராவது பண்ணியிருக்கலாமே போட்டிருக்கலாமே. டைலாக் பேசும்போது தமிழில் பேசுவார், தமிழே பேசினேன். அது தமிழ் ஹெல்ப் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்தளவு கஷ்டப்பட்டாரு. அது பெயிண்ட் போச்சுன்னா மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பேன் 10 பேர். ஏன்னா அங்கே உட்காருவாங்க இங்கே உட்காருவாங்க, கலர் போகக்கூடாதுன்னு. பாவம் இவருக்கு நான் சாப்பிட்ற போது அவரை பார்ப்பேன், கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் ஏதோ சாப்பிடுவார். 10 பேர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. சரி நான் சொல்லுவேன், இவங்க பார்த்து பண்ணிங்க, அவர் ஆர்டிஸ்ட் இல்லையா, அவர் பெரிய மனுஷன், கொஞ்சம் இது பண்ணி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட் சேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கும்பலாக. ஸோ அன்றைக்கி கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட அவசியமே இல்லை. நான் என் சன்னுக்கு அதான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் நடிப்பு மேலே ஃபயரில் எந்த அளவுக்கு அவர் பாரு ஒரு தடவை தெரிய மாதிரி விழுந்துட்டார். ஐயோ விழுந்துட்டு எல்லாம் உள்ள ரத்தம் வந்துச்சு. அவரை உட்கார வச்சா அன்றைக்கி கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணல. ஸோ தேங்க்யூ. அதே நான் சொல்கிற விஷயம் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணுன்னா, இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் அதுக்காக கஷ்டப்படுறீங்க பாருங்கள், அதுதான் இந்த படம் உங்களுக்கு கிடச்சி நிச்சயமாக வெற்றி அடையும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிரேம்நாத். இங்கே வந்த எல்லாருக்கும் வணக்கம், இங்கே கெஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் கஸ்தூராஜா சார் சொல்லணும், ஏன்னா அவர் சொன்ன கதைலாம் எனக்கு தெரியும். அவர் என்னை மறந்துட்டார். நான் இப்போ டான்ஸ் மாஸ்டர், புது டான்ஸ் மாஸ்டர். ஒரு சாங் நான் அப்போ அவர் நல்லா தெரியும் என்ன, ஜான்பா மாஸ்டர் அசிஸ்டன்ட். வாடா சாங் கேட்குறாரு, தானா தானா சாங் எக்ஸ்ட்ராலே இருக்குது. இந்த சாங் வச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி பிடிச்சலான்ட்டு வருஷம் சுற்றிட்டு இருப்பேன். இவ்வளோ நான் எப்படிலாம் வரும்போது ஆஃபீஸ் வரும்போது இவர் மட்டும் உட்காந்துருப்பார். எடுப்போம் சாங் எடுப்போம். எப்போ சார் டேட்டு? ஒரு 4 மாதம். பாவம் நான் ஒரு 2 வருஷம் சுற்றுனேன். அப்போ 3ஆவது வருஷம் இவங்க படம் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். தெலுங்கு பாட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாங் பண்ணும்போது என்னை கூப்பிட்டார், அந்த சாங் பண்ணேன். இப்போ சாங் பண்ணிங்களா சார்? நான் பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன். இப்போ நான் தெலுங்குலேருந்து வர முடியாதுனால அசோக் மாஸ்டர் அசிஸ்டண்ட் அனுப்பிச்சேன். அசோக் மாஸ்டர் பண்ணார். ஸோ அவரும் எனக்கு ஒரு சின்ன இது, ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என் பையனை. அவர் கஷ்டம் யார் பார்த்தாங்களோ நான் பார்த்தேன். அந்த ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க பையன் 2 பேரும் நம்பி தான் இருப்பாங்க. ஏதோ இருந்தாலும் அந்த என் பையனுக்கு இருப்பா அவ்வளோ வெக்ஸில் இருப்பார் அவர். அந்த படம் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். கண்ணுமுறை நான் பார்த்தேன், நான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ என் கெட்டப்பில் அவர் ஐடியா இல்லாமல் போச்சு. பட் எக்ஸாம்பிள்ஸ் மூவிக்கு இந்த படத்துக்கு
ஃபுல் எக்ஸாம்பிள் நீங்கள் தான். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செல்வமணி சார் வந்து அவரோட டேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அப்போவே ஹிந்தி ரேஞ்சில் பயங்கரமான ஹாலிவுட் ரேஞ்சில் இருப்பார். ஸோ அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை, ஆனால் அவரோட ஷூட்லலாம் எந்தளவுக்கு டெக்னிக்கலி ஜாஸ்தி யூஸ் பண்ணுவார்னு நல்லா பார்ப்பேன். அப்போ சம்பத்ராஜ்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ நான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது யார் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் நான் எடுத்து தான் டைரக்டர் ஆனேன். ஸோ அந்த வகையில் இவரும் எனக்கு குரு தான். தேங்க்யூ செல்வன் சார். ஸோ நான் 100% விஜய் மேடம் ஆர்டிஸ்ட் அண்ட் ராதா மேடம் வந்து ராதா செலக்ட் பண்ண நான் இல்லை சார், என் ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணிச்சு. அவங்க தான் அந்த எனக்கு என்ன நான் ஹோம்லியாக வேணும், கொஞ்சம் ஏஜாக இருக்கக்கூடாது, சின்ன பையனுக்கு அம்மா வேணும்ட்டு ரொம்ப சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் சொன்னாங்க இவங்க நல்லா இருப்பாங்கன்னு. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் மேடம் தான். ஸோ என் ஒய்ஃபு இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த படம் இங்கே வந்திருக்காது. நிச்சயமாக நான் சொல்லி அவனை மறந்துருப்பேன். கஷ்டம் சார் சொன்னவொன்னே நானும் சொல்ல நினச்சேன். சாதாரண கஷ்டம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், என் பையனுக்கு சின்ன வயசில் ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு இருக்குது, அவன் பிறக்கும்போதே ஹீரோன்னு சொன்னாங்க, ஓகே. பட் இந்த படம் நான் செல்ஃபிஷ் கோசம் எடுத்தேன். ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப அவமானப்பட்டேன். என்னோடய சொந்த படம் ஐஃபைன்னு ஒரு படம், அதில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு ஒரு நல்ல ஹீரோ ஒருத்தர் கூப்பிட்டுருந்தேன். அவர் வரேன்னு சொல்லி அவருக்காக ஏவி போட்டிருந்தேன். அவருக்காக டிவி எல்லாம் வெட்டியாகும்போது அவர் வரலை. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அவருக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ க்ளோஸ் நான், எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண ஹீரோ வரலன்னொன்னே அந்த டிவி வரல சார், சீஃப் கெஸ்ட் வரலன்னா யூஸ் பண்ண மாட்டேன் சார், ஆஃப் பண்ணுங்க சுவிட்சுன்னு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அப்போ மைக் எடுத்து சொன்னேன், பயங்கரமாக பேசிட்டேன், அது ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. அப்போ என் முன்னாடி என் பையன் உட்காந்துதான் கோட் ஷூட் போட்டு மேலே வாடா அப்படின்னு. இப்போ சொல்கிற இந்த ஸ்டேஜில் இதே இடத்துல இன்னும் 2 வருஷத்தில் என் பையனை ஹீரோவை நிப்பாட்டுன்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு தெரியாது என் ஒய்ஃப் அங்கே தான் அதே ஸ்டேஜில் அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. விஜய் மேடம் அன்றைக்கி அவங்க ஷாக் ஆனாங்க. நான் வந்து காரில் நிற்கிறேன், அந்த போஸ்ட் கேஸ் இருக்கோம், நான் அங்கேருந்து தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. சே நம்ம சொன்னது நடக்குது அப்படின்னா தான் கொஞ்சம் மயங்கி விழுந்த ஸ்பாட்டில் கூட. ஸோ அது பெரிய அந்த ஒரு இதில் தான் சார் நான் டேரக்டர்ன்றது ஃபெயிலியர் இருக்கும்போது இந்த ஹீரோஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஹிட்ன்றது டைரக்டர் மூலியமாக இருக்காது, அதுக்கு நிறைய கிளைமேட் இருக்கும், கிளைமேட் டிஸ்டர்ப் இருக்கும், தேட்டர் ராங் டைமில் ரிலீஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் அதோட அந்த டைரக்டர் டேலண்ட் அவுட் ஆகி போச்சுன்னா அவர்கிட்ட அந்த கதை போயிடுமா. அவன் திறமையை காட்டணுன்னா யாரை வச்சு காட்டலாம். அப்போ தான் என் பையன் சின்ன பையனாக இருக்கேன் எப்படி ஹீரோ பண்ணுறது. அங்கேருந்து ஒரு 17-18 இயர்ஸ் பையனுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணால் என்னன்னு சொல்லி தான் இந்த கதை டே நைட் கஷ்டப்பட்டு வச்சேன். அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் குட் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே சௌதி சார் தான் காட்ஃபாதர். அவர் தான் வந்து அவர் பையனாக என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவன் லக்கு என்னென்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய ஒரு தீப் ஆர்ட்ஸ் அவங்க வாங்கி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற பயங்கர லக்கு. இன்னும் லக்கு தமிழில் இவர் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் லக்கி. எது கேட்டேன் அவன் ஹீரோ அவன் டேடின்னு நான் கேட்கல, நான் நல்லா படிப்பான், 90% எடுப்போம், அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் என் செல்ஃபிஷ்காக நான் ஹீரோ ஆகினேன். ஆனால் இப்போ அவன் ஹீரோ ஆகிட்டான். ஸோ இங்கே வந்து வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக நான் மதுரை மண் நான் சொல்கிறேன், இது ஒரு நடந்த கதை, நிச்சயமாக அந்தளவுக்கு பிடிக்கும். ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ, ஒரு எப்படி எக்ஸாம்பிள் புதிய பாதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டருக்கு எப்படி படம் இருக்குமோ அந்தளவுக்கு இந்த படம் இருக்கும். டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.